உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பகுத்துண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். கால கண்ணாடி கண்ணதாஸ் என்ற தலைப்புல கவியரசர் கண்ணதாசனுடைய பிறந்தநாளையொட்டி ஒரு மாபெரும் கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கவியரங்கத்தில் எண்ணற்ற கவிஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை கண்ணதாசன் மீது தாங்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பை எல்லாம் காட்டுகிற வகையில கவிதைகள் வழங்கி தொடர்ந்து ஒரு 3 அமர்வாக சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இது ஒரு 3வது அமர்வாக நிறைவு அமர்வாக இன்றைக்கு நடைபெறும். நியாயப்படி இந்த அமர்வின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். அவர் தான் வரவேற்பை வழங்குகிறார். ஆனால் காலையிலிருந்து நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுவதால் அவர்களுக்கு இருந்த இணையம் எல்லாம் தீர்ந்து விட்டு விட்டதால் இந்த நிகழ்ச்சியில் அவர்களால் இணைய முடியவில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்க அனைத்து கவிஞர் பெருமக்களே வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தத்துவ புலவன் கண்ணதாசன் என்ற தலைப்பில கவிதை வழங்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் திருமதி இரா பானுமதி அவர்களே, நான் கண்ட கண்ணதாசன் என்ற தலைப்பில கவிதை வழங்க வந்திருக்கின்ற கவிஞர் திருமதி தேன்மொழி கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். திருமதி தேன்மொழி அவர்களே, அத்திக்காய் கண்ணதாசன் என்ற தலைப்பில கவிதை வழங்க வந்திருக்கின்ற தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்களே, நான் ஏன் பிறந்தேன் கண்ணதாசன் கூறுவதாக அவர் கருத்துக்களை தன் குரலில் கூற வந்திருக்க கவிஞர் சென்னை தண்டையம்பதியை சேர்ந்த கவிஞர் ரீட்டா அவர்களே, பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் அம்பிகாவதி அவர்களே, காலத்தில் கண்ணாடி கண்ணதாசன் என்ற தலைப்பில் கவிதை வழங்க அனைவரையும் இன்னும் நிறைய பேர் அந்த கவிதை வழங்க இருக்கிறார்கள். முதற்கட்டமாக முதல் அணியில இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கவிதை வழங்க இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வருக வருக வைப்பார்கள். கண்ணதாசன் என்று சொன்ன உடனே பொதுவாக நமக்கு ஒரு திரைப்பட கவிஞர், இப்போது இருக்கக்கூடிய திரைப்பட கவிஞர்களுக்கெல்லாம் முன்பாக இருந்து ஒரு கவிஞர், அதற்கு மேலாக கண்ணதாசன் ஒரு மாபெரும் கவிஞர், நிறைய நூல்கள் எழுதி அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு நூலை எழுதி தமிழ் சமூகத்தில் ஒரு புதிய எழுச்சியை அவருடைய புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை என்ற பாடல் கண்ணனுக்கு அவர் பாடுகிற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏராளமான பாடல்களை இலக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய மாங்கனி என்கிற நூல், சேரமான் காதல் என்கிற நூல் சாகித்ய அகாடமி கொடுத்திருக்கிறது. இப்படி பல செய்திகள் அவர்கள் இருக்கிறது. என்றாலும் பொதுவாக பாமர மக்களுக்கெல்லாம் கண்ணதாசனை தெரியும். அதற்கு காரணம் திரைப்படம். அதுவும் பெரிய நடிகராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கும் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கருத்துக்களாக இவர் தன்னுடைய பாடல்கள் மூலமாக ஒரு புதிய வடிவத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கொடுத்தது. அத்தகைய சிறப்பு. இன்னொன்றையும் கூட சொல்லலாம், இவருக்கு முன்பும் கவிஞர்கள் இருந்திருக்கா, அவருக்கு பின்பும் கவிஞர்கள் இருந்திருக்கார். திரைப்படத்துறையில் இவருக்கு முன்பு நிறைய கவிஞர்கள் இருக்கார், நிறைய பேர் இருக்கு. அவருக்கு பிற்பாடு நிறைய பேர் வாலி என்றால் இவர்கள் அத்தனை பேரிலும் இஞ்சி இருக்கிற ஒரு கவிஞராக கண்ணதாசன் பார்க்கப்படுகிறார்.
இத்தனை கவிஞர்களுமே போற்றக்கூடிய கவிஞராக கண்ணதாசன் திகழ்கிறார். அதனால்தான் காலத்தின் கண்ணாடி என்ற தலைப்பு. அவர் தான் வாழ்ந்த காலத்தில் கண்ணாடி போல மக்களுக்கு எடுத்துக்கார். தான் வாழ்ந்த வாழ்க்கையை, தான் அனுபவித்த சோகங்களை, தான் அனுபவித்த மகிழ்ச்சி, துக்கங்கள் எல்லாவற்றையும் கண்ணதாசன் கொடுத்தார். அவருடைய கவிதைகளை படிக்கிற போது கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமகளின் துணை இருப்பு என்கிற கவிதையாகட்டும், நான் நிரந்தரமானவன் அறிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்கிற கவிதையாகும். ஒரு அற்புதமான கவிதை. நிறைய கவிதைகள் பார்த்தா அவருக்கே அறம் கூறக்கூடிய கவிதைகளாக எழுதி. எங்கு பிறப்பான், எப்படி பண்ணான்னு தெரியாது, எங்க போய் முடியும்னு தெரியாது அப்படி எழுதி. அது கூட பாருங்க, சிவகங்கையில சிறுகுடல் பட்டியில பிறந்தாரு. எங்க போய் முடிஞ்சாரு? சிக்காகோ. எங்க பிறப்பான், எங்க முடிவான். இப்படி ஒரு உணர்ச்சி கரும்பும் பாடல்களை கொடுத்தார். அவருடைய பாடல் வரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஒரு வரியாவது வராமல் ஒரு நாள் போதும். அந்த அளவில் அவருடைய பாடல்கள் அவரை போற்றும் வகையிலே இன்றைக்கு ஒரு கவியரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவியரங்கத்திலே எண்ணற்ற கவிஞர்கள் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளிலே கண்ணதாசனை போற்றி பாராட்டி முதல் கவிதையை வழங்க வருகிறார் கவிஞர் பானுமதி அவர்கள். கவிதையின் தலைப்பு தத்துவ புலவன் கண்ணதாசன் தலைப்பிலே சென்னையை சேர்ந்த கவிஞர் இரா பானுமதி அவர்கள். வாருங்களாமா, உங்கள் கவிதை தாருங்கள். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே தமிழ் புலவன், தத்துவ புலவன் கண்ணதாசனின் புகழ் பாட இணைந்திருக்கிறோம். தத்துவ புலவன் கண்ணதாசன். தமிழ் அன்னையின் தவ புதல்வர்களுள் இவனும் ஒருவன். தமிழ் இவன் நாவில் கொஞ்சி விளையாடியது. வார்த்தைகளா அவை? இல்லை, மனம் மயக்கும் மது துளிகள். வார்த்தைகளா அவை? இல்லை, மனம் மயக்கும் மது துளிகள். எங்கே கற்றான் இந்த கவிபாடும் கலையை? அவனே ஒரு நடமாடும் பல்கலை என்றோ, அவனே ஒரு நடமாடும் பல்கலை என்றோ. கவி அரசனாய் அவன் கவியுலகில் வெற்றி உலா வந்த நேரம் தமிழ் கூறும் நல்லுலகின் பொற்காலம். கவி அரசனாய் அவன் கவியுலகில் வெற்றி உலா வந்த நேரம் தமிழ் கூறும் நல்லுலகின் பொற்காலம். கவி கரங்களால் அவன் தீண்டாத பொறுமையும் உண்டோ? அவனுக்கு தகவாய் கைவந்தது, தத்துவம் அவனுக்கு தகவாய் கைவந்தது. போனால் போகட்டும் போடா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று வார்த்தைகளை வீசி வாழ்க்கையை விளக்கிய தத்துவ புலவன். வார்த்தைகளை வீசி வாழ்க்கையை விளக்கிய தத்துவ புலவன். துன்பம் வரும் வேலையிலே சிரிக்க சொன்னான். அனுபவித்து அறிவதே வாழ்க்கை என்றால் அந்த அனுபவமே இறைவன் என்றான். அனுபவித்து அறிவதே வாழ்க்கை என்றால் அந்த அனுபவமே இறைவன் என்றான். கண்ணனுக்கு தாசன் அவன் என்றால் அவன் கவிதைக்கு தாசகர்கள் அநேகம். அவன் கவிதைக்கு தாசர்கள் அநேகம். காலங்களை தாண்டி சிரஞ்சீவியாய் வாழும் கான குயில் அவன். தனிப்பெரும் தலைவனாய் கவி உலகில் நெடுங்காலம் உலா வந்தான். காதலுக்கு கூட தத்துவம் சொன்னான். நாத்திகம் பேசும் நல்லவர் கூட்டம் இழிவுபடுத்தும் இந்து மதத்தை அர்த்தமுள்ளதாய் அடையாளப்படுத்திய அறிவு ஜீவி அவன். நாத்திகம் பேசும் நல்லவர் கூட்டம் இழிவுபடுத்தும் இந்து மதத்தை அர்த்தமுள்ளதாய் அடையாளப்படுத்திய அறிவு ஜீவி அவன். அரசவை கவிஞனாய் அலங்கரித்ததெல்லாம் அவன் கவி மகுடத்தில் ஓரமாய் செருகிய சின்ன பூதான். தமிழ் அன்னைக்கு சமர்ப்பித்த இலக்கிய மாலைகள் கண்டு தமிழே அவனுக்கு சேவகம் செய்து நின்றதோ? மேகமென பொழிந்த கவி வரிகள் காட்டியது அவன் புலமை திறத்தையா,
கருத்து சுரங்கத்தையா, அனுபவ முதிர்ச்சியையா? மேகமென பொழிந்த அவன் கவி வரிகள் காட்டியது அவன் புலமை திறத்தையா, கருத்து சுரங்கத்தையா, அனுபவ முதிர்ச்சியையா? கற்று தெளிந்தானா, சுயம்புவாய் கிளம்பி உதாகாரமாய் விரிந்தானா? கற்று தெளிந்தானா, சுயம்புவாய் கிளம்பி உதாகாரமாய் விரிந்தானா? அவன் சிந்தையில் கருக்கொண்ட கவி முத்துக்கள் பாமரன் முதல் பாவலர் வரை அவனுக்கே பித்தர்களாய் ஈர்த்து வந்தன. தத்துவத்தில் தனிக்கொடி நாட்டிய தலைமகன், புத்தகத்தில் புதிந்து வைத்த கவி பொக்கிஷங்களை தமிழர்கள் தன் நெஞ்சில் அரியணையில் அமர்த்தி வைத்தார். தமிழர்கள் தன் நெஞ்சில் அரியணையில் அமர்த்தி வைத்தார். தத்துவ புலவனுக்கு கவியரசு பட்டம் தந்தார், ஏத்தி போற்றினார். அவன் புகழ்பாட நான் ஏடெடுக்க இந்த நாளும் போதாது, என் சிற்றறிவும் காணாது. அவன் புகழ்பாட நான் ஏடெடுக்க இந்த நாளும் போதாது, என் சிற்றறிவும் காணாது. அவன் நினைவில் தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா. கவிஞர் தேன்மொழி வருகிறார் கோவையிலிருந்து. நான் கண்ட கண்ணதாசன் என்ற தலைப்பிலே கவிதை வழங்குகிறார். கோவை கவிஞர் இவர். தென்மொழி என்ற பெயரை கொண்டவர். கவிஞர் கண்ணதாசனின் கவிமொழி கேட்டு அதை தன் தேன் தமிழ் மொழியில் வழங்க வருகிறார். வாருங்களம். ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இப்போது இல்லத்தரசியாக பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் கோவையிலே. பாருங்கள். அன்னை மொழியே, அழகான செந்தமிழே, முன்னைக்கும் பின்னைக்கும் முகிழ்க்கின்ற நெருங்கணியே, தின்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, மண்ணின் புகழே, மணிமேகலை வடிவே, முன்னும் புகழால் முடிதான வாழ்த்துவமே என்று தாய்மொழியில் தனியா தாகம் கொண்ட தேன்மொழி தாய் தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களையும் மற்றும் இனிய மாலை பொழுதிலே இங்கு இணைந்துள்ள கவிஞர்களையும் வணங்கி வரவேற்று என் கவியை தொடங்குகின்றேன். நான் கண்ட கண்ணதாசன். நானிலம் போற்றும் தலைமை கவிஞனுக்கு இந்த இளமை கவியின் இனிய வணக்கங்கள். சிப்பிக்குள் ஒரு முத்து, இது சிறுகூடல் பட்டியின் சொத்து. சிப்பிக்குள் ஒரு முத்து, இது சிறுகூடல் பட்டியில் பிறந்த வித்து. பாரதம் கண்டெடுத்த சொத்து, இது பாரதம் கண்டெடுத்த சொத்து. தாடி இல்லாத தாகூர், மீசை இல்லாத பாரதி, ஆண் வேடத்தில் அவதரித்த வேஷ்டி கட்டிய சரஸ்வதி. ஆம், இவர் ஆண் வேடத்தில் அவதரித்த வேஷ்டி கட்டிய சரஸ்வதி. அகிலம் போற்றும் ஆசு கவி, மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் முற்றாமல் வாழும் மதுரக்கவி. சிந்திக்க வைக்கும் சித்திரக்கவி, உலகையும் தன் வரிகளால் புரட்டி போட்டு வியக்க வைக்கும் வித்தாரக்கவி. எளிமையாய் வாழ்ந்த ஏற்றமிகு செல்வக்கவி. இவர் எளிமையாய் வாழ்ந்த ஏற்றமிகு செல்வக்கவி. தமிழை தனதாக்கி கொண்ட தங்கக்கவி. தமிழன்னையின் மடியில் தவழும் இல்ல இவர் மடியில் தமிழன்னை தவழும் தரக்கவி. 8ஆம் வகுப்பையே எட்டாத கவிஞர் இவர். 8ஆம் வகுப்பையே எட்டாத கவிஞர் இவர். தம் கவியால் பிறர் எட்டாத எல்லையை எட்டி பிடித்திட்ட இனதருமை கவிஞர் இவர். பட்டி தொட்டி எல்லாம் தன் கவியால் நுழைந்த செட்டி கவிஞர் இவர். பட்டி தொட்டி எல்லாம் தன் கவியால் நுழைந்த செட்டி கவிஞர் இவர். மாட்டு வண்டி நுழையாத இடங்களிலும் தம் பாட்டு வண்டியை புக வைத்த புலவர். மாட்டு வண்டி நுழையாத இடங்களிலும் தன் பாட்டு வண்டியை புக வைத்த
புலவர் இவர். பெட்டி நிரப்பி வட்டி பார்க்கா கெட்டி கவிஞர் இவர். ஆம், பெட்டி நிரப்பி வட்டி பார்க்கா கெட்டி கவிஞர் இவர். செம்பு கலக்கா சொக்க தங்க கவிஞர் இவர். வர கவி பெற்ற தர கவி இவர். கண்டபடி எழுதாமல் தான் கண்டதை மட்டும் எழுதும் கருத்தான கவிஞர் இவர். இவர் கண்டபடி எழுதாமல் தான் கண்டதை மட்டும் கருத்தாக எழுதும் கவிஞர் இவர். எண்ணத்தை திண்ணமுற உரைக்கின்ற உத்தம கவிஞர் இவர். பாரதிக்கு பின் பாரினிலே வந்த பாமர கவிஞர் இவர். ஆம், பாரதிக்கு பின் பாரினிலே வந்த பாமர கவிஞர் இவர். கண்ணதாசா, நீ உரைப்பவை எல்லாம் பிறருக்கு உரைக்க உரைத்தாயே, நீ உரைப்பவை எல்லாம் பிறருக்கு உறக்க உரைத்தாயே, நீ உரைத்த கவி இன்றும் வாழ்கிறது. இது என்ன விந்தை? இதுதான் கவி சிந்தை. உன் சினிமா பாட்டு சிலிர்ப்பூட்டும், வியப்பூட்டும், களிப்பூட்டும், ஏற்றமூட்டி எதிரியின் வாயையே பூட்டும். உன் பாட்டு இறந்தவரை உயிர்ப்பிக்கும். ஆம், உன் பாட்டு இறந்தவரை உயிர்ப்பிக்கும், இறக்க நினைத்தவரை வாழ தூண்டுவிக்கும். கண்ணதாசா, நீ கண்ணனை காதலித்தாய், கவிதை உன்னை காதலித்தாய். கண்ணதாசா, நீ கண்ணனை காதலித்தாய், கவிதை உன்னை காதலித்தாய். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று இறைவனை எப்படி என்று வருணித்தவன். தென்னையிடம் நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே இருப்பான் ஒருவன். அவனை தழுவிக்கொண்டால் அவன்தான் இறைவன். கடைசியில எப்படி முடிப்பார்னா, தான் பெரும் வீரர் என்று, தான் பெரும் வீரர் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவருக்கும் நாள் குறித்து ஒரு நாள் செல்வான் ஒருவன். அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த தலைவன். தான் பெரும் வீரர் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவருக்கு நாள் குறித்து ஒரு நாள் கூட்டிச் செல்வான். அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த தலைவன் அப்படின்னு இறைவனை பற்றி ரொம்ப அருமையா முடிச்சிருப்பாரு. கண்ணதாசா, நீ கண்ணனை காதலித்தாய், கவிதை உன்னை காதலித்தாள். வள்ளுவனின் காமத்து பாலை கரைத்து குடித்ததனால் பொருள் தந்தாய். கீதைக்கும் உரை எழுதி கிருஷ்ணனின் அருள் தந்தாய். குறளுக்கு உரை தந்தாய், எல்லோரும் உணர திரை உலகில் கரை கண்டாய். ஆம், குறளுக்கு உரை தந்தாய், எல்லோரும் உணர திரை உலகின் கரை கண்டாய். துன்பத்தை காட்டாது உள்ளத்தை மறைத்தவன் நீ. இசையும் எனக்கு இசையும் என அசையா உயிரையும் அசைத்தவன் நீ. ஆம், இசையும் எனக்கு இசையும் என அசையா உயிரையும் அசைத்தவன் நீ. ஆடவரெல்லாம் ஆட வரலாம் என்று ஆடியவன். கவி உலகில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என முடிசூடியவன். ஆடவரெல்லாம் ஆட வரலாம் என்று ஆடியவன். கவி உலகில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என முடிசூடியவன். தன்னை சாடியவருக்கும் சளைக்காமல் கவி பாடி உலகில் கூடியவன். ஆம், தன்னை சாடியவருக்கும் சளைக்காமல் கவி பாடி உலகில் கூடியவன். கூடியவர் பலருள்ளும் தமிழ் கவியால் இவனே கூடியவன். கூடியவர் பலருள்ளும் தமிழ் கவியால் இவனே கூடியவன். தன் விரலிடையில் கருவுற்று பேனாவால் பிரசவிக்கும் கவிக்கு கர்வம் சற்றே அதிகம். ஆம், இவர் விரலிடையில் கருவுற்று பிரசவிக்கும் பேனாவின் கவிக்கு கர்வம் சற்றே அதிகம். நின் புகழ் பாடிடாத நிகழ்கால கவிஞனை யான் என்றுமே கண்டதில்லை. நின் புகழ் பாடிடாத நிகழ்கால கவிஞனை யான் என்றுமே கண்டதில்லை. வாழ்வியல் நிகழ்வுகள் எல்லாம் வரிகளாயின, தோல்வி அத்தியாயம் தொலைந்து போயின. நின் ஆத்மா அசரீரியாக தான் இருந்து என் போன்ற இளைஞர்களை மறவாமல் வாழ்த்திக் கொண்டிரு. அன்றும் இன்றும் என்றும் நினைவு கூறும் நின் கவிமழையில் நனையும் இளம் கவி. நீ அவதரித்த அதே குலத்திலும் நீ அவதரித்த அதே குலத்திலும் அதே மண்ணிலும் நான் பிறந்தவள் என்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நீ அவதரித்த குலத்திலும் மண்ணிலும் நான் பிறந்தவள் என்பதில் சற்றே பெருமை கொண்டு தாய் தமிழில் தனியா தாகம் கொண்ட தேன்மொழி என் கவியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
தேன்மொழி தென்மொழி தமிழில் நல்லதொரு கவிதையை தந்தார். அழகாக ஒரு வரி சொன்னார். கண்டதை எழுதுவோர் பக்கத்தில் தான் கண்டதை மட்டுமே எழுதிய கவிஞர் என்று. இந்த ஆடவரெல்லாம் ஆடவரெல்லாம் மிக நல்ல வரி. அவருடைய கவிதைகளிலே ஒரு திரைப்பட பாடல் போனோம், எழுதுறோம், வந்தோம் அப்படின்னு இருக்காரு. அவங்க சொல்லக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா வெறும் மாற்ற சுற்றி ஓடுறதா இருக்கும். மாற்ற சுற்றி டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதான் எல்லா படத்தையும் இருக்கும். ஆனா கண்ணதாசன் மட்டும் ஒவ்வொரு மாற்ற சுற்றி போற போது இவர் ஒவ்வொரு பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. தெரிஞ்சிருக்கு. ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு இந்து வீட்டிலே பிறக்கிறது. ஒரு இந்து வீட்டிலே பிறக்கிறது. ஒரு இஸ்லாமியர் வீட்டிலே வளருது. தான் ஒரு இந்து வீட்டிலே பிறந்தோம் என்கிற உணர்வே அந்த பிள்ளைக்கு சிறிதுமில்லை. பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி ஒரு பாடல் பாடுகிறது. அந்த இஸ்லாமிய பிள்ளை ஒரு பாடல் பாடு. இதான் அவருக்கு சொல்லப்பட்ட காட்சி. உடனே எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்த உடனே பாட்டெல்லாம் எழுதி பதிவு பண்ணி முடிச்சிடுறாங்க. என்னங்க நாங்க அவ்வளோ முக்கியமா சொன்னோம், ஒரு இந்து பிள்ளை அவர் இஸ்லாமியர் வீட்டுல வளர்றாரு, அவரு பாடுற பாட்டு சாதாரண எழுதி கொடுத்துட்டேன். இல்லையா, நான் எழுதி கொடுத்து நல்லா எழுதி கொடுத்தேன் அப்படின்ட்டேன். என்ன சொல்லுங்க, நம்ம பாடல் பதிவான பிற்பாடு அவர் சொன்ன பிற்பாடு அவங்களுக்கு என்ன ஆகிட்டா, எல்லோரும் கொண்டாடுவோம் முடிக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் பாடல் ஒரு இஸ்லாமியன் பாடுகிற பாடல். எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாடலை மொழியில ஒவ்வொரு வரியிலையும் ஓம் 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 மாதிரி ஒரு பாடலையும் அதுல ஏதேனும் ஒரு சிறப்பை வைத்திருப்பார். வெறுமனே சாதாரண எழுது. அதாவது ஒரு மாலை, மாலையில் நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூல ஒரு பூ மட்டும் சொல்லுதான், நான் தான் தேன். எப்படி எல்லா பூவும் தேன் தான், வேற பூக்கள் தான். அந்த ஒரு பூ மட்டும் சொல்லுதான், பூமாலையில் ஒரு மல்லிகை நான் தான் தேன். அந்த மாதிரி எல்லா ஒரு இடத்துலயுமே எல்லா பாடலையும் ஒரு நுட்பமான செய்திகளை வைத்து ஒரு இலக்கிய தரத்தோடு, ஏதோ போனோம் காசு கொடுத்தாங்க வாங்கின ஒரு பாட்டை வந்தோம் அந்த மாதிரி பாட்டா இருக்காது. இலக்கிய தரத்தோடு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல எல்லாம் தனக்கான சிறப்பை தன் வாழ்க்கையை பார்த்தது, அனுபவித்தது, கட்டதை, நொந்ததை எல்லாம் இந்த கதாபாத்திரங்கள் அது அவருடைய சிறப்பாகவே சிறப்புமா கவிதை மிகவும் சிறப்பாக தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கப்பட்டு சிறப்பிக்க வேண்டும். நீங்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் கு அம்பிகாவதி வருகிறார்கள். பாருங்களாம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். நன்றி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது, செயலராம் பாரதிதாசனை போற்றி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் பணிச்செம்மல் திரு நீலகண்டன் ஐயாவிற்கு வணக்கம் கூறிக்கொண்டு, உலக சாதனை தொடர் கவியரங்கம் இதில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்தக்கூடிய திருமதி கே கற்பகம் அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, கவியரங்க பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய கவிஞர் திலகம் தனலட்சுமி மனோகரன் அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை, எவ்வவை தீமை எவ்வவை நன்மை ஏகுமறிந்து ஏகுமென் சாலை, கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது,
நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுவே நாட்டின் சட்டம் என்று கூறியவர் கண்ணதாசன் அவர்கள். அவர்களை பற்றிய சிறு வரிகள் உங்கள் முன். காலக்கண்ணாடி கண்ணதாசன் என்னும் தலைப்பில். இலக்கிய உலகின் இமயம் அவர், திரையிசை பாடலின் அரசன், மண்ணில் பிறந்த முத்து, எந்நாளும் உனை மறவாது, நீ விதைத்த விதைகளும் மரமாகியது, உலகம் மீட்கும் முந்தன் பேச்சு, சிந்தனையில் சிறந்த வீச்சு, காலனை வென்ற கவிஞன் இவன், காவியம் படைத்திட்ட வாழ்வு, புகழுக்கு மயங்காத உள்ளம், இறந்து விடாது உன் சிந்தனை வெள்ளம், புகழுக்கு மயங்காத உள்ளம், இறந்து விடாது உன் சிந்தனை வெள்ளம், பணத்திற்காக மனம் மயங்காமல் பாசத்திற்காக ஏக்கம் கொண்டவர் நீ, பணத்திற்காக மனம் மயங்காமல் பாசத்திற்காக ஏக்கம் கொண்டவர் நீ, மாற்றத்தை நோக்கிய மாண்பு, மாற்றத்தை நோக்கிய மாண்பு, புதிய உலகத்தின் புதுக்கோளம், சரியென்றால் சாவது அதற்காகவே, தவறென்றால் எதிர்ப்பது என் வேலை என்று எப்போதும் கூறுவார், சரியென்றால் சாவது அதற்காகவே என்று தவறென்றால் எதிர்ப்பது என் வேலை என்று எப்போதும் கூறுவார். இவர் காலத்தின் நிலை கண்ணாடி, இவர் காலத்தின் நிலை கண்ணாடி, பூமியில் பூத்த அதிசய மலர் இவர், அந்த மலரின் வாசனையை பரப்பிடுவோம், அவர் வழியில் நின்று பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு. அம்பிகாவதி அவர்கள் அருமையாக அந்த கவிதையில கண்ணதாசனை ஒரு எழுத்துக்களால் வரைந்து கொடுத்தார். எழுத்துக்களால் வரைந்து போற்றுவார் போற்றலும் பூஜுவார் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று சொன்னவன் கண்ணதாசன். என்னை போற்றினாலும் தூற்றினாலும் அது எனக்கு தொடர்புடையது அல்ல. கண்ணனே சொன்னான், கண்ணனே செய்கின்றார் என்பது போல, கண்ணனே கொலையும் செய்தான் என்பது போல எனக்கு அது சம்மந்தம் கிடையாது, கண்ணன் தான் அது. விச்சிராந்தி அந்த மாதிரியான எதை பற்றியும் கவலைப்படாதவராக அவர் நினைத்திருந்தால் இன்னும் நிறைய செய்தது. உனக்கு பாட்டு எழுத தெரிஞ்ச அளவுக்கு படம் எடுத்து படம் எடுத்து எடுத்து தோல்வி தோல்வி உனக்கு பாட்டு எழுத அளவுக்கு படம் எடுக்க அதனால அவர்கள் ரசிக்கின்றாங்க. கருப்பு பண்ண படம் எடுத்தாரு, முதல்ல மாலை இப்படி நிறைய படங்களை எடுத்தாரு. அவர் படம் வசனகர்த்தா குறிப்பா ஒரு விடைத்து நாடோடி மன்னன் படத்துக்கு கதை வசன கர்த்தா அவர் தான். நாடோடி மன்னன் படத்துக்கு கதை வசன கர்த்தா அவர் தான். ஆனா பாட்டெல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாணம். அதற்காக இவர் எந்த இடத்துலயும் இன்னொரு கவிஞருக்கு வந்துட்டாரே அந்த இடத்த அவர் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கல, அனுபவிக்கிட்டு விட்டார். அது அந்த இயல்பு தன்மை இருந்தார். யாரையும் கெடுத்து தான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு எந்த இடத்துல தோன்றியதே இல்லை. நிறைய இடத்துல அவரை பாடல சொல்லி சொன்ன போது, இதுக்கு எனக்கு வராது, நீங்க பெருசா மருதகாசி கூப்பிட்டுங்க, அவரும் நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒண்ணு எழுதி கொடுத்தாலும் எதை எழுதி கொடுத்தாலும் எடுத்துக்கொள்ள போறாங்க. ஏன்னா கண்ணதாசன் அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை. இந்த ஆளுமை எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள. ஆனாலும் கூட எனக்கு அதுல மனசு இல்லை, நீங்க அவரை கூப்பிடுங்க, காசி என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட மூத்தவர் அவர் நிறைய பாடல்கள் எழுதிட்டார். நான் கண்ணதாசன் வெளியில் செய்த அளவுக்கு மருதகாசியோ மற்றவர்களோ தெரியவில்லை என்றார். காரணம் கண்ணதாசன் காலத்தின் கண்ணாடியாக இருந்தது. அதுதான் முக்கியம். எப்பவுமே யார் ஒருத்தரும் நீங்க என்ன எழுதுறீங்கன்ற அந்த சமகால அரசியல், சமகால வாழ்வு, அதையெல்லாம் பிரதிபலிக்கிற போது நாம் வெற்றி அடைகிறோம் என்பதுதான் கண்ணதாசன் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். மிக சிறப்பான கவிதையை கொடுத்த திருமதி அம்பிகாவதி வாழ்த்துக்கள். அடுத்து வருகிறார் கவிஞர் தற்கோலம் என் ஜெகநாதன். கவிஞர் தற்கோலம் என் ஜெகநாதன் இவரும் சில பாடல்கள் எழுதியவர். இவருடைய பாடல்கள் வானொலி ஒளிபரப்பு. அந்த வகையில இவரும் பாட்டு ஒரு பாட்டு எழுதுகிற கவிஞர், ஒரு பாட்டு எழுதுகிற கவிஞருக்கு
அத்திக்காய் காய் காய் கண்ணதாசன் தலைப்பிலே கவிதை எழுதும். இதுபோல் இவர் நிறைய பாடல்களை பார்த்தேன், நினைத்தேன், காய் 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 அத்திக்காய், இந்த மாதிரி ஆட பல்லா அற்பச்சல், பூவோடு குரலாட என்ற பாடல், இப்படி நிறைய பாடல்கள் அவர் எழுதி நம்ம இலக்கியங்கள்ல வரக்கூடிய அந்த நயன்களை எடுத்துக்கொண்டு திரைப்பட பாடல்கள் அந்த வகையிலே அத்திக்காய் காய் கண்ணதாசன் கவிதை தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் கவியரங்க தலைமைக்கும் பங்கேற்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். அத்திக்காய் காய் காய் கண்ணதாசன் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அத்திக்காய் காய் காய் கண்ணதாசன். கவினுறவாக கவிதைக்கும், கவினுறவாக கவி தைக்கும், கண்ணல் அமுதாய் இனித்திடுமாம். செவிகளில்தான் விழுமுன்னே சிந்தை சிலிர்க்கும், உளம் துள்ளும், சொல்லமுதாய் புகழும் நாவல், செதுக்கும் ஆன்மீக நூலும் தான். சொல்லும் படைப்புகள் யாவும் சுகமாய் பதிக்கும் நெஞ்சினிலே. சின்ன சின்ன வார்த்தைகளும் சிங்காரமாக பாட்டிசைக்கும். வண்ண வண்ண எண்ணங்கள் வந்து வந்து சிந்து பாடும். என்ன பாடல்கள் இதயந்தன்னை ஊடி நிற்கும். உண்ண உணர்வுந்தான் இன்னும் இன்னும் என கேட்கும். எழுத்துக்கள் இசைந்து பாடும். இசையுந்தான் இசைந்து ஆடும். இசையுந்தான் இசைந்து ஆடும். விழிமியதாய் கருத்தும் கூட கருத்தாக தாளம் போடும். பன்னெடுங்காலமாக பாடும் பாடலின் வரியைத்தான் நன்கு தன் எழுத்தால் நிற்கும் வண்ணம் தகவாய் பொருத்தி வைப்பான். அத்திக்காய் பாடலும் அப்படித்தான். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காய்ந்து உனக்கு என்ன பயன்? பற்றிலா அவரைக்காய், கோவைக்காய், அவதியுறும் பாவைக்காய், அங்குமிங்கும் தூது வழங்காய். இப்பழம் பாடல்தான் புதுமை பெற்றதுவாம். சொற்படியாய் அத்திக்காய் காய் காய், அத்திக்காய் காய் காய் என சார்பு கவியாய், பாடலாய், சுவை அமுதாய் சார்ந்ததுவாய் கண்ணதாசனின் அத்திக்காய் காய் காய் பாடல். காய் காய் என பாடி கடிச்சுவையாய் பாடல் தந்தான். அத்திக்காய் காய் காய், அத்திக்காய் காய் காய் என பல வகை காய்களை கூறி தனது சொல்லாடல் மூலம் நல்லதோர் பாடல் தந்தான். அத்திக்காய் அத்திக்காய் காய் காய். அத்திக்காய் காய் காய் என் பாணியில் நல்லவையே செய்கின்ற நல்லவர்களுக்கு நலமாக குளிர்ந்தேதம் அத்திக்காய் காய் காய். நல்லவர் போல் வேடமிடும் நயவஞ்சகர்க்கு குளிர்வதில் போல் அனலாக அத்திக்காய் காய் காய். உள்ளார்ந்த அன்போடும் அன்பர்களுக்கு உதவுகின்ற வெண்ணிலவாய் அத்திக்காய் காய் காய். சொல்லுகின்ற சொல்லினிலே விடம் வைத்து உள்ளோர்க்கு சுட்டெரிக்கும் நெருப்பாக அத்திக்காய் காய் காய். தலைவி சொல்றார், முட்டா சிறப்பின் பட்டினமே பெற்றாலும் மௌனமாக வாரேன். பட்டினப்பாலை பகரும். முட்டா சிறப்பின் பட்டினமே பெற்றாலும் மௌனமாக வாரேன். பட்டணமே கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொல்லி சென்றான் தலைவன்.
இட்டமில்லாமல் பொருள்வையின் தேடித்தாமே. இனிதாம் அவர் வரும் வரை அத்திக்காய் காய்காய். இத்திக்காய் காயாமல் இருப்பாயே என்றாள் தலைவி. இச்சொல் கேட்ட வெண்ணிலவும் வாராதிருந்து அத்திக்காய் சென்றதுவாம். தலைவனுமே அக்கண்டு அத்திக்காய் வருகின்றேன், அகம்வாழ காய் காய், அத்திக்காய் காய் காய் என்றான். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அத்திக்காய் ஐயா, அடுத்து நானு தீட்டா. அத்திக்காய் காய், இத்திக்காய் காயாது. நிலவை பார்த்து, நிலவு என்பது குளிர்ச்சியான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. சூரியனை போல வெப்பத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்துல நிலவு வந்து இந்த குளிர்ச்சியான அந்த நிலவு வந்து தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் அது அனலாக கண்டிப்பதாகவும் கருதி அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி நம்முடைய தலைவனை பிரித்திருக்கிறார். தலைவனை பிரித்திருக்கிற தலைவி இந்த நிலவினுடைய குளிர்ச்சியையே தாங்க முடியாமல் அதுவே அவளுக்கு அனலாக இருக்கு. அதாவது எது நோய் தருமோ அதுவே மருந்தாக இருக்கிறது என்று வள்ளுவர். அதே மாதிரி இந்த ஒரு பாடல், ஒரு பழம்பாடல், ஒரு நம்முடைய பழந்தமிழ் பாடல். இந்த பாடலை படிக்கிறார். படித்த உடனே எல்லோருக்கும் என்ன, இந்த பாடலை நன்றாக இருக்கு, சுவையாக இருக்குது, இது போல் ஏதேனும் கூட்டங்கள் வரும் போது அதை எடுத்து சொல்லி கைத்தட்டல் வாங்க என்ற எண்ணம். கண்ணதாசன் என்ன செய்கிறார், அடுத்ததாக தனக்கு ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பு இருக்கு. இந்த காட்சிக்கு இந்த பாடலை கொண்டு சாதாரண பாமர மக்களிடையே பாடலை சிறப்பு எடுத்துக்கொண்டு நம்முடைய கவிஞர் தக்கோலம் மிக சிறப்பாக தன்னுடைய கவிதையிலே அந்த பக்கம் போ, இந்த பக்கம் வராத எடுத்து கண்ணதாசன் வழி நின்று அந்த பாடலின் தன்மையை குறிப்பிடுகிறார். மிகவும் சிறப்பான பாடல் ஐயா. அந்த பாடலுக்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய கவிதையும் சிறப்பாக இருந்தது. மிக சிறப்பாக அந்த கவிதையை சொல்லி கண்ணதாசனுடைய கவிதையை கண்ணதாசன் தூண்டி அந்த பாடல் எல்லாவற்றையும் சொல்லி இந்த கவிதையை நிறைவு சிறப்பான சிறப்பு. மகிழ்ச்சி, நன்றி நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக சென்னை தண்டையார்பேட்டையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் திருமதி ரீட்டா அவர்கள். பாருங்களாமா, இவர் வழங்கக்கூடிய தலைப்பு நான் ஏன் பிறந்தேன் என்று கண்ணதாசன் சொல்லுவதாக தலைப்பு கொடுத்திருக்கிறார். எல்லோரும் ஏன் இறந்தாய் கண்ணதாசா, நீ ஏன் இறந்து விட்டாய் என்று வருந்துகிற போது நான் ஏன் பிறந்தேன் என்று கண்ணதாசன் கேட்பதாக ஒரு கவிதைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவார் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே என்று ஒரு பாடல். இப்படி ஒரு பிள்ளை பிறந்ததற்காக எழுதியிருக்கிறார். பிள்ளை பிறந்த பிற்பாடு வருந்துவதற்காக எழுதியிருக்கிறார். இதே ஒரு பிள்ளை பிறக்கிறது, அதே நேரத்தில் இன்னொரு பிள்ளையும் பிறக்கிறது. அந்த பிள்ளையினுடைய தாய் இறந்து விடுகிறார். இந்த பிள்ளையையும் அந்த பிள்ளையும் எடுத்து சென்று செவிலியர்கள் சுத்தம் செய்து கொண்டு வருகிற போது இந்த பிள்ளைகள் மாறிவிடுகிறது. இப்போது எந்த பிள்ளை இந்த பெண்மணியினுடைய பிள்ளை என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலைமையிலும் கூட நீரோடு என்கிற ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இப்படி பல பாடல்களை எழுதியிருக்கிறார் பிறத்தலை பற்றி. அந்த கவிஞர்
நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்டால் எப்படி இருக்கும் என்பதாக கவிஞர் திருமதி ரீட்டா அவர்கள் இப்போது கவிதை வழங்க வருகிறார். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஐயா தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கவி பெருமக்களுக்கு வணக்கம். கவியரசு கண்ணதாசன். நான் ஏன் பிறந்தேன்? இரவாத வரம் சிலருக்கு மட்டுமே, இரவாத வரம் சிலருக்கும் மட்டுமே, அதில் நான் ஒருவன். ஒரு துளியில் 1000 கவிதை. கவி பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏன் பிறந்தேன்? இரவாத வரம் சிலருக்கு மட்டுமே, இரவாத வரம் சிலருக்கு மட்டுமே, அதில் நான் ஒருவன். ஒரு துளியில் 1000 கவிதை, ஒரு துளியில் 1000 கவிதை என் பேனா. ஒரு துளியில் உருவான நான் இந்த உலகத்து துளிகளுக்கெல்லாம் உருவம் கொடுத்தேன், உயிர் கொடுத்தேன். உயிர் உடல் மண்ணை விட்டு மறையலாம், உயிர் உடல் மண்ணை விட்டு மறையலாம், கவிதையும் காவியமும் மறையாது. அதில் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். உனக்கு எனக்கு என அனைவருக்கும் உள்ள அழகு உணர்வுகளை வெளிப்படுத்தியவன் நான். உனக்கு எனக்கு என உள்ள அனைவரின் அழகு உணர்வுகளை வெளிப்படுத்தியவன் நான். என் செய்வது? என் உடல் மட்டும்தான் மறைந்தது. உங்களுள் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். வணக்கம் ஐயா. நன்றி. உடல் உயிர் என்றெல்லாம் கண்ணதாசனை பற்றி கவிதை கொடுத்தார்கள். கவிதையின் சிறப்பாக கவிஞரின் சிறப்புகள் எடுத்து சொல்லப்பட்டது. சிறப்பம்மா, தொடரட்டும் உங்கள் கவி பயணம். மகிழ்ச்சி அம்மா. நன்றிங்க ஐயா. ரீட்டா அம்மா அவர்கள் சென்னையில் இருக்கிறீர்கள். வரும் 7/7/2024 அல்லது 14/7/2024 ஏதோ ஒரு நாள்ல நிகழ்ச்சி நடக்கும். ஜூலை மாதம் முதல் வாரம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்ச்சி நடைபெறுது. சென்னையில் தான் நடக்கிறது. நேரில் வந்து கலந்து கொள்ளலாமா? மகிழ்ச்சி. அடுத்ததாக வருகிறார் நன்றிங்க ஐயா. கவிஞர் கயல்விழி அவர்கள் அடுத்து வருகிறார். திருச்சியை சேர்ந்த கவிஞர் கயல்விழி அவர்கள் வாருங்கள். போன கூட டார்ச் கொடு. கணித்த தீர்க்கதரிசி. தாயின் பெருமையை தரணி அறிய செய்தவன், தாய்மையை போற்றிய தன்னிகர் இல்லா புதல்வன், அன்பை காதலை காதலுடன் சொன்னவன், அன்பறியாத பேயை கூட அன்பனாக்கியவன், உடன் பிறந்த பாசத்தை உலகறிய பாடியவன், சகோதர பாசத்தால் அனைவரையும் கட்டி போட்டவன், தகப்பன் என்ற உறவை தலைமுறைகளும் அறிய செய்தவன், சொந்த பந்தங்களை கொண்டாடி தீர்த்தவன், காலத்திற்கும் அழியாத காவியங்களை வரைந்தவன், கடந்த கால கண்ணீரையும் கனவுகளையும் காற்றோடு கரைக்காமல் கலங்கரை விளக்காக நின்று நிலை பெற பாடியவன், நிகழ்கால நடப்புகளையும் நின்று நிலைத்திட நினைவு சின்னங்களாய் செதுக்கியவன், எதிர்காலத்தை எழுதுவதில் ஞானியவன், நாளைய உலகம் எப்படி இருக்கும் என்று யதார்த்தத்தை இயல்பாய் பாடிய தலைவன், வனவாசம் கண்ட சுகவாசி கண்ணதாசன், நன்மை செய்து துன்பம் கேட்கும் உள்ளம் கொண்டவன், கங்கை கரை தோட்டத்திலே கண்ணனை கண்டவன், கண்ணனுக்கு தாசனான தமிழன், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பாசத்தை அழகுபடுத்தியவன், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாமே நலமென்று மரியாதைக்கு மரியாதை சேர்த்தவன், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று பக்குவப்படுத்தியவன், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி என்று நல்லார் வாழ்வர் என்று நம்பிக்கையூட்டியவன், புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை என்று ஆறுதலை தந்து ஆற்றுப்படுத்தியவன், எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை,
நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, சிறப்பு. கண்ணதாசன் வரிகளை எடுத்து அவனுக்கே ஒரு பூமாலை தொடுத்து அவன் பிறந்த நாளில் நீங்கள் ஒரு கவிமாலை தொடுத்தீர்கள். கண்ணதாசன் எழுதிய வரிகள் எப்படி அவனுக்கே பொருந்துகிறது பாருங்கள். இதுதான் ஒரு மகா கவியின் சிறப்பு. தன்னுடைய கவிதைகள் மூலம் தனக்கே தன் வாழ்க்கைக்கே ஒரு வரலாற்று பாடம் போல, ஒரு வரலாற்று படிவம் போல எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் சேர்த்து கொடுத்தார்கள். மிக சிறப்பாக இருந்தது. கண்ணதாசன் வரிகளை தேடி தேடி பிடித்து கவிதையாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முயற்சி, புது முயற்சி. சிறப்பம்மா, மகிழ்ச்சி, வாழ்த்துகிறோம். திருமதி கயல்விழி அவர்கள் கவிதையை மிக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்தார். இதில் இருப்பதெல்லாம் கண்ணதாசன் வரிகள் தான். ஆனால் தேடி தேடி பிடித்து, அதுவும் திரைப்பட பாடல் வரிகள் என்று எடுத்து போட்டு அருமையாக இந்த கவிதையை உருவாக்கி இருக்கிறார். பாராட்டுக்கலாம். அடுத்ததாக கவிஞர், அடுத்து வரும் கவிஞர் கனவாசிரியர். கனவிலேயே வாழ்ந்த ஒரு கவிஞனை பற்றி இந்த கனவாசிரியர் ஒரு கவிதை வழங்க வருகிறார். பழனி வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கவிஞர் இரா கல்யாணி அவர்கள். பாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன். மற்றும் இதன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் இதன் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பகம் அம்மா, அதன் பொறுப்பாளர் தனலட்சுமி மனோகரன் அம்மா ஆகியோர்களுக்கும், கவி அரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கவி ஆர்வலர்களுக்கும் அன்பான வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதையின் தலைப்பு கால கண்ணாடி கண்ணதாசன். செட்டி நாட்டிலிருந்து சென்னைக்கு சிறு அகவையிலேயே வந்து எழுத்துக்களை மூலதனமாக கொண்டு சிற்றிதழில் சின்னஞ்சிறு கவிதை எழுதி முத்தையா கண்ணதாசன் ஆனார். சண்ட மாருதமாய் கவிதைகளை தந்து இதழ்களின் விடிவெள்ளியாய் விளங்கி திரை இசை தென்றலாக தவழ்ந்து திரைத்துறையில் சிகரம் தொட்டார். தன் அனுபவத்தின் வெளிப்பாட்டை சிலருக்கு ஆறுதல் ஆக்கி தன் சோக கதையை சுமைதாங்கியில் கூறி செந்தமிழ் மது அருந்தி மயங்கி நின்றார். பாமரனுக்கும் புரியும் வண்ணம் வார்த்தைகளின் சித்தனாகவும் கவிதைகளின் வித்தனாகவும் எழுத்துக்களில் கஞ்சனாகவும் கவி வடிப்பதில் கவி ரஞ்சனாகவும் காட்சியளித்தார். கம்பன் பாரதியை நேசித்து கவி பல பாடி சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று திரையுலக சீமானாய் வலம் வந்தார். இந்து மதத்தை போற்றியும் இயேசு காவியத்தை பாடியும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரமாக கொண்டு அவமானத்தையும் மூலதனமாக்கி வெற்றி பாதையில் கவி பேரரசாக வீறு கொண்டு நடைபோற்ற வெற்றி தமிழன் கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் என்று கூறி இந்த அருமையானது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. கவிதையின் தொடக்க வரியே தொடங்கும் போது சாதாரணமாகத்தான் இருந்தது. செட்டி நாட்டிலிருந்து வந்தார், எல்லாம் தெரிஞ்சதுதானே, என்ன புதுசா இருக்கு. செட்டி நாட்டுல இருந்து வந்தாரு, புதுசு. செட்டி நாட்டுல சின்ன வயசுல வந்துட்டாரு. அதுக்கு அடுத்த வரியில் தான் அந்த செட்டி நாட்டுல இருந்து ஏன் வந்தார்ன்ற விஷயத்த சொல்றாரு. செட்டி நாட்டிலிருந்து வந்து எழுத்தை மூலதனமாக கொண்டு வணிக பரம்பரை, வணிகம் செய்கிற ஒரு வகுப்பை சேர்ந்தவர். அங்கிருந்து இங்க வர்றாரு. என்ன மூலதனம் பண்ணா எழுத்து தான் மூலதனம். எழுத்தை மூலதனமாக கொண்டு அவர் அந்த தொழிலை செய்யறாரு. சிறப்பா வர்றாரு அப்படின்னு அழகா இட்ட போறாங்க. செந்தமிழ் மது, அவர் குடித்தது செந்தமிழ் மது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டாஸ்மாக் மது அல்ல, அவர் குடித்தது செந்தமிழ் மது என்று அழகாக சொன்னார்கள். அதே போல எழுத்துக்களில் கஞ்சன்,
எழுத்துக்களில் கஞ்சன், கவிதைகளில் வள்ளல். இந்த கருத்து கொடுக்கல வள்ளல், எழுத்துக்கள்ல கஞ்சன். உண்மைதான். ஒவ்வொரு எழுத்தையும் மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்துவார். ஒரு வரியை கூட இது இல்லாம இருந்தா கூட இந்த கவிதை நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கவிதையை பற்றி சொல்லுகிற போது எந்த சொற்களை எல்லாம் நீக்கி விட்டாலும் அந்த கவிதையின் பொருள் கிடையாதோ அந்த சொற்களை எல்லாம் நீக்கி விடுங்கள் என்று சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் கண்ணதாசனுடைய கவிதையிலிருந்து எந்த ஒரு சொல்லை நீக்கி விட்டாலும் பொருள் கொடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சொற்களை ரொம்பவும் கச்சிதமாக பயன்படுத்தக்கூடியவர். அவமானம் கூட அவருக்கு லாபம் தான், அவமானம் கூட அவருக்கு லாபம் தான் என்று சொன்னார். ஆனால் உண்மையில் கவிஞராக வெற்றி பெற்றாரே தவிர திரைப்பட தயாரிப்பாளராக அவர் வெற்றி பெறவில்லை. அந்த வியாபாரத்தில் அவர் தோல்வித்தான் பெற்றார். ஏனென்றால் இயல்பில் அவர் வள்ளலாக இருந்தார். லேசாக விட்டு விட்டார். எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார், கணக்கு பார்க்க மாட்டார், பொருட்செலவை பற்றி கணக்கு பார்க்க மாட்டார். இப்படி நிறைய செய்தார். அதுல அவர் வெற்றி பெறல, திரைப்பட தயாரிப்பாளர் வெற்றி பெறல. ஆனா மிகச்சிறந்த கவிஞராக, திரைப்பட கவிஞராக இன்றளவு நினைத்து இருக்கக்கூடிய கவிஞராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா வேற யாராவது நல்ல கவிதைனா கூட இது கண்ணதாசன் தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய முத்திரையை பதித்து வைத்திருந்தார். நீண்ட நாட்களாக வாலி பாடல்களை எல்லாம் கண்ணதாசன் பாடல் நினைத்துக் கொள்வார்கள். நானே கூட கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் பாடல் கண்ணதாசனை தான் நினைத்திருந்தேன் முதலில். பிறகுதான் தெரிந்து கொண்டு வாலி எழுதினார். அந்த அந்த வீழ்ச்சியை ஏற்படுத்தினார். சிறந்த பாடல்களை கண்ணதாசனால் தான் எழுத முடியும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டார். அதற்கு பிறகு அதை யாராலும் மாற்ற முடியவில்லை. அந்த வகையில சிறந்த கவிதைகளை கொடுத்திருந்த கண்ணதாசனுக்காக இவரும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான கவிதை கொடுத்தார். மகிழ்ச்சி அம்மா திருமதி கல்யாணி அவர்களுடைய கவிதை உண்மையிலேயே கண்ணதாசனை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுவதாக அமைந்தது.